விதைகள் இயக்கம் இது மனித மக்களுக்குமான விதைகளின் குரல். பணமும் அதிகாரமும் இருந்தாக்க ஒரு மனிதனுடைய உயிரை எவ்வளவு எளிதாக மலிவானதாக எடுத்து விடலாம் என்பதற்கு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று சாட்சி. கடந்த 18ஆம் தேதி புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில மதன்குமார் என்ற ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக கல்லூரி தரப்பினரால் சொல்லப்படுகிறது. அந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தரப்புல சொல்றாங்க. காவல்துறையினர் இது மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இதை பற்றிய செய்திகள் எந்த ஊடகங்களிலும் வெளிவரவில்லை. அந்த கல்லூரியின் பெயர் கூட வெளிவரவில்லை. ஏனென்றால் அந்த கல்லூரிக்கு சொந்தக்காரர் யார் என்றால் மணல் ரத்தினம். இந்த மணல் ரத்தினம் யார் என்றால் மிகப்பெரிய மணல் மாஃபியா கும்பலை கட்டி காப்பாற்றி வரக்கூடிய வளர்த்து வரக்கூடிய மணல் கொள்ளையில் ஈடுபடக்கூடிய அந்த மணல் ரத்தினத்தினுடைய கல்லூரி தான் இந்த புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய பெயர் வெளியில வந்துவிடக் கூடாது என்பதற்காக, கல்லூரியின் பெயர் நாசமாகிவிடக் கூடாது, அந்த மாணவர் எப்படி இருந்தார், கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கோடு இந்த கல்லூரி நிர்வாகம் ஊடகங்களுக்கும் அங்கே உள்ள லோக்கல் அரசியல் கட்சிகளுக்கும் பணத்தை தண்ணியா செலவு பண்ணி மறைச்சிருக்கிறது. இந்த செய்தி வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட இந்த காணொலியை நாங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில தான் இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுறோம். அந்த மாணவனுக்கு உரிய நீதி வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நீதியை இந்த அரசு வாங்கி தர வேண்டும். வாங்க அந்த பெற்றோர்களோடு நாம் பேசுவோம். இப்போ சமீபத்தில் புஷ்கரம்ன்ற ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் இறந்து போனதா ஒரு தகவல் ஒன்று வந்தது. சரி, நீங்கள் யார், பையனுக்கு என்ன ஆச்சு? நான் தான் அவங்க அப்பா. ஓகே. என் பையன் பேர் மதன்குமார். புஷ்கரம் காலேஜில் அக்ரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தேன். 3 மாதம் ஆச்சு. நல்லா தான் படிக்கிறேன்னு போய் சேர்ந்தேன். அவன் மனநிலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக. இப்போ நடந்த திங்கக்கிழமை காலையில் வெள்ளை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு கொத்தமங்கலத்தில் கொண்டாந்து விடாப்பா மழை பெஞ்சு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால தான் பஸ்ஸில் போனேன். இது நாள் வரைக்கும் நான் ஏற்றி கொண்டு விட்டுட்டு வருவேன், அவன் திரும்பி வந்துடுவேன். அங்கே இது ஹாஸ்டலில் சேர்த்துருந்தேன், ஹாஸ்டல்லையும் இருப்பேன். வர்ற அன்றைக்கி என்னை அழைப்பேன், நான் போய் அழைச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு போன வாக்கில் காலையில் 8:30 மணிக்கு போய் இறங்கின வாக்கில் நான் காலேஜ் வந்துட்டேப்பா அப்படின்னேன். அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பித்தாச்சு, 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஹாஸ்டலில் இருக்கிறாப்பான்னேன். அப்புறம் மதியம் 2 மணிக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி அங்கே தாப்பா இருக்கிறேன், கிளாஸுக்கு போகல, நீ சாயந்தரமாக 5 மணிக்கு மேலே வா, 2 பேரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னா. சரி இருக்காட்டி நான் வரப்பா அப்படின்ட்டு நான் 5 மணியை பார்க்க ஆலங்குடிக்கிட்ட போனேன். 5:30க்கு காலேஜ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, ஹாஸ்டல்லேருந்து, பையன் இறந்து போயிட்டான்னு. அப்போ நீங்கள் எப்படி இறந்தான்னு கேட்டேன். தூக்கு போட்டுக்கு இறந்துருக்கிறேன். நாப்பில் இன்ஃபார்ம் பண்ணது யார்? இன்ஃபார்ம் பண்ணது ஹாஸ்டல்லேருந்து வார்டன் ஃபோன் பண்ணாப்புல. நான் அது கிட்டே போகக்கூடாது, அப்படியே வச்சுருங்க, நான் ஊரில் சொல்லி எங்கள் ஆள்கள்லாம் அழைச்சிக்கு வரேன், அவனா தூக்கு போட்டுக்கன்னு இறந்துருந்தா நாங்கள் பேசாமல் எடுத்துக்கும் போகிறோம், அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இங்கேருந்து அரை மணி நேரத்தில் ஆள்கள்லாம் அழைச்சிக்கும் போவோம் கிடைக்கலைங்க. பாடியை அங்கேருந்து அப்புறப்படுத்தி மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிவிட்டா. எப்படி ஏன் அனுப்புனீங்க அப்படின்னா, இல்லை பையங்க இருக்கிறேன் அப்படின்னாங்க. அங்கே ஹாஸ்டலில் சிடிசிபி ஃபுட்டேஜ் இருந்துச்சு, அது போய் பார்க்கும்போது உடச்சி கிடந்துச்சு. சிசிடிவி கேமரா உடஞ்சி கிடக்கு. சரின்னுட்டு கணேஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டதுன்னாங்க. அங்கே போய் பெட்டிஷனை எழுதி நான் வச்சுட்டு கையெழுத்து போடாமல் அங்கே பையனை பார்க்குறதுக்காக வேண்டி போயிட்டேன். அப்புறம் லேட் ஆகி போச்சுன்ட்டு இருந்துட்டு விடிய காலம் 9 மணி 10 மணிக்கு போய் பார்க்கையில் அந்த காவல்துறை திருப்பி நான் எழுதின பெட்டிஷனுக்கும் பக்கத்து அடுத்த இதில் பையன் தற்கொலைக்கு முயன்று 2 தரம் முயன்று இருக்குது, இப்போவும் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுருக்குறாங்க. காவல்துறை ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அதிகாரிகள் நடத்துக்கினது இதெல்லாம் பார்க்கும்போது, காலேஜ் நிர்வாகம் நடத்துக்கினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பலத்த சந்தேகமாக இருந்துச்சு. நான் என் மகன் சாவில் சந்தேகமாக இருக்குது, சரியான விசாரணை பண்ணி எனக்கு தகவல் கொடுக்கணும்னு பெட்டிஷன் கொடுத்தேன். ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லை.
கல்லூரி நிர்வாகம் என்கிட்ட வரல, யாரும் பேச வரல, என்னையில தேடி வரணும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்கும்? இப்போ ஒரு வாரமாச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. நாளும் போராட்டம் பண்ணோம். துணை கலெக்டர் வந்தார், ஆர்டிஓ வந்தார், தாசில்தார் வந்தார். நாங்கள் பொறுப்பு முறையாக விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் பண்ணலை. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யாரும் உங்களை வந்து அணுகலை. சரி, வரல. என்னட்டெல்லாம் வரணும். சரி, நீங்கள் என்ன சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி தான் இங்கே சில ஊடகத்தில் நான் செய்தி பார்த்தேன். ஆமாம், மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் அந்த மாதிரியான தகவல் தான் வருது. இது சூசைடா இல்லை கொலை? கொலை. தெளிவாக இருந்தான் பையன். பையன் ரொம்ப தெளிவாக பேசினேன். இல்லாட்டி நான் ஏன் சார் கூட்டிக்கொண்டு அங்கே விடணும்? அவன் தெளிவு இல்லை, நான் படிக்கலைன்னு சொன்னால் நீ விட்டுறாப்பா அப்படின்ட்டு நான் பணமாக கட்டுவேனா? வேண்டாப்பா, நம்ம உள்ளதுக்கு ஆர்ஜி காலேஜ் தான் சரின்ட்டு நான் முட்டாக போயிருப்பேன். முதல்ல அவனுக்கு கவுன்சிலிங் வந்ததே வந்து மாட்டு டாக்டருக்கு வந்துச்சு, சென்னையில் வர சொல்லி. பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். படிக்கக்கூடிய பையன். அது வேண்டாம், அக்கிரி வருதாப்பா, நான் அதில் போய் சேர்றேன்னு புதுக்கோட்டை கலெக்டர் வந்து அழைச்சி அறந்தாங்கி பாலிடெக்னிக்கில் சேருங்கன்னு என்னை அழைச்சி பையனையும் பார்த்துட்டு இங்கே தானே சேருங்க, அது வந்துச்சுன்னா அப்புறம் சேர்த்துக்குருவோம்னுச்சு. வந்து காலேஜுக்கு சேர்ந்து எத்தனை மாதம் ஆகுது? 2 மாதம். 2 மாதம் ஆகுது. 2 மாசத்துல பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி நிர்வாகம் வந்து அவங்க தரப்புல பதிவு பண்றாங்க. நீங்க கம்ப்ளைண்ட்ல என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க? ஜாவில் மர்ம சந்தேகம் இருக்குன்னு எழுதி கொடுத்து. யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? காலேஜ் நிர்வாகம், வார்டன் மேல. வார்டன் பேரு? வார்டன்னு ஒரு ஆளு மேல இருக்கும். ஓகே. அந்த ரூமுக்கு காவலாளி அந்த பையன் தான் அடிச்சது. சரி, அந்த உங்க பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சிங்களா? பையன் எதுவும் பிரச்சனை இருந்தா இல்ல? விசாரிச்சேன். இந்த மீடியா இதுல போட்டு விட்டுருக்கேன். நல்லா தான் பேசிக்கிருந்தான். 3 மணிக்கு பார்த்தோம், நீங்களோட தான் சாப்பிட்டாப்புல. பையன் தெளிவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் போகிற நான் கிளாஸுக்கு போயிட்டேன், எங்கள் அப்பா வருது, நான் போகிறேன்னு சொன்னேன். இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கேன். கடைசியாக பையன் உங்ககிட்ட எப்போ பேசினா? 2 மணிக்கு. 2 மணிக்கு சம்பவம் நடந்துன்னு சொல்லி உங்களுக்கு எப்போ ஃபோன் வந்தது? 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு. இந்த இடைப்பட்ட இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆமாம். பட் என்ன சம்பவம்னு உங்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியல. காவல்துறை இப்போ எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க இது வரைக்கும்? என்ன சந்தேகம் பண்ணணும்னே எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. உங்கள் காலேஜ் வச்சுக்கிற வந்து பெரும்பாட்டி அப்படின்ட்டு என்னென்ன பண்ணணுமோ எந்த மீடியாவும் போட விடாமல் எல்லாமே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்ணி அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. பாதிக்கப்பட்ட பையனோட அண்ணன், நீங்கள் முதல் அண்ணன், 2வது அண்ணன், என்ன நடந்துச்சு அன்னைக்கு? போன வாரம் திங்கக்கிழமை காலையில் நல்லா தான் கிளம்பி குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் போனேன். நல்லா போனேன்டா, அங்கே எங்கள் பெரியம்மா வீட்டில் கூட போயிட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். செல்லு வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வந்தாக்கில் தான் சரி அப்புறம் வந்து எடுத்துக்க போனேன். அன்னைக்கு காலையில் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்கே வீட்டில் போவேன்னு சொன்னாங்க. இல்லை நான் பஸ்ஸில் போகிறேன்ட்டு, அன்னைக்கு தான் பஸ்ஸில் போனேன். பஸ்ஸில் போகிறேன் அப்படின்ட்டு போனேம்ல இருக்குது. அப்புறம் போயிட்டு 8:30க்கு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன். ஃபோன் அடித்து எல்லாம் கிளாஸுக்குள்ளே போயிட்டாங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி போயிட்டு வா, அப்புறம் அடுத்த மதியம் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன்ல இருக்குது. அப்புறம் எனக்கு 9:45க்கு எனக்கு ஃபோன் அடித்தேன். ஒரு ரிங்கு அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ரிங்கு நான் அடித்தேன், ஃபோன் எடுக்கலை, கட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 மணிக்கு அடிச்சிருப்பேன்ல இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு அடிச்சிருக்கிறேன். அது சொல்லியிருக்கு, சரி வர்றேன்டா அப்படின்ட்டுருக்கு. வர்றேனாக்கில் தான் அப்புறம் 5 மணிக்கு 5:30க்கு எங்கள் அப்பா போய்க்கிருக்கையில் ஃபோன் வந்திருக்கு. 5:30க்கு தான் ஃபோன் வந்திருக்கு. அது மட்டும் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்லியிருக்குது. நாங்கள் வர்ற வச்சு எதுவும் எடுக்காது அப்படின்னதுக்கு நாங்கள் போனோம். நானும் எங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பா மையனும் போனால் போயிட்டு வெளியில் கொண்டாந்துட்டாங்க. அப்படியே உங்களை பார்க்க விடலை? உள்ளே விடலை, வெளியில் ஆம்புலன்ஸில் வெளியில் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. ஹாஸ்டலுக்கு முன்னாடி கேட்டை விட்டு உள்ள ஹாஸ்டலுக்கு முன்னாடி. ஆனால் எல்லா பேரும் நிற்கிறாருங்க. இதில் கொண்டாந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வச்சுருந்தாங்க. எல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. போயிட்டு எடுத்து பார்த்தேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் போனோம். அப்போமே ஜிஹெச்சுக்கு போயிடணும் அப்படின்னு அப்போமே எடுத்துட்டாங்க இங்கே எல்லாரும் ஆள் வர்றதுக்குள்ள. தம்பி வந்து சூசைட் பண்ணுற மனநிலையெல்லாம் இல்லை, எதுலேயுமே இல்லை. அவன் இங்கே ஸ்கூல் பசங்கிட்ட கேட்டாலே தெரியும், அவன் அந்த இதுக்கே போகிற ஆள் இல்லை. இப்போ அம்மா பேசும்போது என்ன பதிவு பண்ணாங்கன்னா, காலேஜில் டார்ச்சர் பண்ணுறாங்க என்னன்ற மாதிரி பதிவு பண்ண சொன்னதாக சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா காலேஜில் தம்பியை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லிக்கின்னு இருந்தேன். என்னென்னு
அங்கே இதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். சரி நான் அப்புறம் ஹாஸ்டல் பிடிக்கல, வேணாம் ஹாஸ்டல் வேணாண்டா, இங்கேருந்து போய்க்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அப்புறம் அங்கே எங்கள் அப்பா கேட்குறதுக்கு அப்படிலாம் இல்லை, 7 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும், நீங்கள் வந்து இங்கே ஹாஸ்டலில் தான் தங்கணும் அப்படின்னாக்கல 5 நாள். அப்புறம் அவனே முடிவு எடுத்து 5 நாள் இங்கே இருந்துக்கிறேன், சன்னாயிரம் மட்டும் லீவு கொடுக்க சொல்ல அப்படின்னு இருக்கேன். சரி சன்னாயிரம் லீவு போட்டுக்கலாம்ப்பா தம்பி அப்படின்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அதான் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மதியம் போயிட்டு வெள்ளிக்கிழமை இருந்துட்டு சனிக்கிழமை சாயங்காலம் இங்கே மரமடைக்கு இப்போ பசேரி வந்து எனக்கு ஃபோன் அடித்தேன். நான் அப்புறம் போயிட்டு ஏற்றிக்கு வந்தேன். அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் வெள்ளனை கிளம்பி போயிட்டு தான் இப்படி ஆயிருக்கு. அங்கேயே எங்களை அப்போவே எடுக்கணும்ட்டேன். பார்த்தாக்கள் 2 பேரும் வாங்க ஜிஹெச்சுக்கு போகணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரொம்ப இடத்த போய் பார்த்தது நீங்கள்? ஆமாம். நான் பார்த்த இடம் எப்படி இருந்தது? அங்கே ஏதாவது சம்பவம் நடந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க? க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. கேமரா உடச்சிருந்தாங்க. சிசிடிவி கேமரா உடச்சிருந்தாங்க. கேட்டிங்களா எப்படி உடஞ்சிருக்கேன்னு கேட்டிங்களா? கேட்டதுக்கு நான் அந்த பதட்டத்தில் ஒன்று அன்னைக்கு கேட்கல. சரி. இங்கே வந்துருந்தா அவன் ரூமில் உள்ள பசங்கள்கிட்ட வந்து பாக்கி எல்லாம் கேட்டேன். அவன் என்ன மூட் அவுட்டில் இருந்தானா, எப்படி இருந்தான், நல்லா இருந்தானா அப்படின்னு கேட்டேன். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணேன் அந்த பையனுக்கு. அவன்ட்டு ஐடியில் ஃபாலோவர் இருந்துச்சு. பண்ணேன், மெசேஜ் பண்ணி நல்லா தானே இருந்தேன், மதிய சாப்பாடு நான் எங்களோட தான் வந்து சாப்பிட்டேன், நல்லா சிரிச்சுக்கு தான் பேசினேன், வாடா கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு அழைச்சோம். இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போகிறேன்னாரு, நான் ஹாஸ்டல் ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. சரி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்ட்டு கிளாஸுக்கு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப 3 மணிக்கு நோட் எடுக்க பசங்க வந்திருக்காங்க. அப்போ இருந்து நல்லா ஜாலியாக இது இன்ஸ்டா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். சரி, அதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமரா எப்போ தம்பி உடஞ்சி அப்படின்னு கேட்டதுக்கு மட்டும் மெசேஜ் வரல. தம்பிக்கிட்ட ஃபோன் இருந்திருக்கும் தானே? ஆமாம். இப்போ எங்கே அந்த ஃபோன்லாம் எங்கே? ஃபோன் வந்து கொடுக்கல அவங்க. சரி, ஃபோன் கொடுக்கல. ஆனால் லாஸ்ட் சீன் வந்து தம்பி இறந்துட்டாருன்னு உங்களுக்கு 5-6 மணிக்கு போல் செய்தி வருது. ஆனால் பையனோட வாட்ஸ்அப் வந்து 7 மணிக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் எனக்கு வருது. அது என்ன ரீசன்? யார் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க? மேனேஜ்மெண்ட்டா இல்லை காவல்துறையா? காவல்துறை தான். காவல்துறை எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க. ரைட். என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு கொடுத்துருக்கீங்க? கம்ப்ளைண்ட் வந்து அந்த இது இதில் வந்து கொலை தான் பண்ணியிருக்காங்க, மர்மமாக தான் இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு, அவன் பண்ணானா அவங்க பண்ணாங்களான்னு தெரியலை, அதை வந்து விசாரித்து சொல்லுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து. எதுக்காக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு வந்து கிரிக்கெட் நல்லா விளாடுவான். சரி. அப்போ தான் அவன் போய் அன்னைக்கு வியாழக்கிழமை தான் போயிட்டு அவனை கேப்டனாகவும் போட்டிருக்காங்க. நல்லா விளாடுவான். இங்கே 12th வந்து இங்கே முதலமைச்சர் அந்த இது நடந்துச்சுல்ல, அதில் போய் திருச்சியில் போய் விளாண்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கான். அந்த இதை இங்கே அமைச்சாக்கில் அவனை கேப்டனாக போட்டாங்க காலேஜில். போட்டு வெள்ளிக்கிழமை விளாண்டுட்டு சனிக்கிழமை குப்பை கிளறணும் அப்படின்ட்டு கிளறிட்டு வந்துட்டான். அதுவாகவும் இருக்கும். பல யோசனை இருக்குது. கவர்மெண்ட் சீட்டு வந்து ஃப்ரீ சீட்டு. ஓகே. அதுவாகவும் இருக்கலாம்னு. தம்பிக்கு வந்து நல்லா படிச்சு கவர்மெண்ட் சீட் உள்ள போய் உட்காந்துருக்கான். உள்ள போய் உட்காந்தா 3 மாசத்துல சம்பவம் நடக்குது. ஆமாம். சரி. அது வந்து எப்போ தம்பி போய் ஹாஸ்டலில் பார்த்தியே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன்ட்டு 5:15 பார்த்தோம். 5:15 வார்டன் வந்து உடைச்சாரு. பார்க்கும்போதெல்லாம் கதை உடஞ்சு தான் இருந்துச்சு. வார்டன் உடைச்சாரு அப்படின்னு அந்த பையன். ஆனால் வந்து வார்டன் உடைச்சாரா அவங்க இப்போ என்ன பேசி சொல்ல சொன்னாங்கன்னு தெரியல. 5:15 உடஞ்சி பார்த்தவங்க எங்கள் அப்பாவுக்கு 5:30 ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. 5:30 ஃபோன் அடித்தது எங்கள் அப்பாவுக்கு 5:30. அவங்க பார்த்ததா சொன்ன டைம் என்ன? 5:15 சொன்னது 5:30. சரி. வேற பையனுக்கு லவ் அந்த மாதிரி ஏதாவது? அது மாதிரிலாம் இல்லை. அது மாதிரிலாம் இல்லை. வேற ஏதாவது கெட்ட பழக்கம் அந்த மாதிரி? எந்த பழக்கமுமே இல்லை. சரி. பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன்? நல்லா படிக்கக்கூடியவன் தான். இங்கே வெறும் காசு தான் விளாண்டுச்சு, அன்னைக்கு பணம் மட்டும்தான் விளாண்டுச்சு. இந்த அமைச்சர் மெய்யநாதன் கூட வந்து பார்க்க மாட்டேன்ட்டாப்புல. எதுவுமே வந்து அந்த ஒரு வரக்கூட இல்லை, ஒன்றுமே இது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வந்து முழுக்க விளாண்டது பணம் மட்டும்தான் அன்னைக்கு விளாண்டுச்சு. அதிகார திமிரில் பணத்தை கொடுத்து எல்லாரும் வாயும் அடைச்சிருக்காங்க. பணம் மட்டும்தான் அன்னைக்கு விளாண்டுச்சு. சரி. ஏன் எந்த செய்தி ஊடகத்துலயும் அந்த காலேஜோட பேர் வரல? பேரே வரல, சுத்தரா வரல. இப்போ தனியார் காலேஜ் தான் போடுறாங்களே தவிர அந்த புஷ்கரம்ங்கிற அந்த காலேஜ் பேர் போடவே இல்லை. அப்போ கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சைடில் தான் தப்பு இருக்குது. மேனேஜ்மெண்ட் சைடில் தான் தப்பு இருக்குது. ஒருத்தன் கிளாஸுக்கு விளாட்டி பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு ஒரு பையன் போயிட்டு சொல்லியிருக்கிறேன்.
எங்கடா வேணும் ஒருத்தங்க கிளாஸுக்கு விளாட்டி கேட்டிருக்கானு பயல்கிட்ட கேட்டு ஹாஸ்டலில் இருக்கானா வார்டன் தான் பொறுப்பு. போயிட்டு பையனை பார்த்து என்னன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லானு. இங்கே 11th 12th கூட போயில எனக்கு ஃபோன் வரான். அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாட்டி எனக்கு வந்துடும் ஃபோனு. நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அங்கே வந்துடும் ஃபோனு எனக்கு. நான் அப்புறம் இங்கே வீட்டில் அடித்து என்னன்னு நான் இங்கே தகவல் சொல்லுவேன். அப்போமே ஒரு அன்னைக்கு வல்லாட்டி 9 மணி 9:15 அட்டண்டன்ஸ் போடுற டயத்துக்கு இது எனக்கு வந்துடும் ஃபோனு. அன்னைக்கு அவன் போகலாட்டி. எங்கள் பையன் வந்து எங்கள் சித்தியோட பையன். ஓகே. எனக்கு வந்து அக்கா பையன். அவனுடைய மரணம் வந்து இது வரைக்கும் அந்த காலேஜில் வந்து இது மாதிரி 4-5 நடந்திருக்குன்னு தெரியுது. ஆல்ரெடி நடந்திருக்கு 4-5 மரணம் இது மாதிரி நடந்திருக்கு. அது வந்து முழுக்க நான் அதை பார்க்குறப்போ வந்து எந்த வித ஒரு பெரிய பிளேயர் அவன், தெளிவான பையன், நல்லா சிந்திக்கக்கூடியவன், நல்லா அதனக்கூடிய ஒரு நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கி அரசு கோட்டாவில் போய் சேர்ந்த பையன். அவனை சாகிறதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. பொதுவாக வந்து காலேஜில் பொதுவாக சேர போகும்போது ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது எல்லா மாணவர்களுக்கும். அது மாதிரியான ஒரு சின்ன தடுமாற்றங்கள் தான் இருந்தது ஒழிய மற்றபடி அவன் விரும்பி படிச்சுதான். அப்பேற்பட்ட ஒரு பையனை வந்து காலேஜ் நிர்வாகம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஏதோ அதிகமான அங்கே மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நடந்திருக்கு மொத்தம். அது என்னங்கிறத வந்து எங்களுக்கு தெரியலை. அவன் ஹாஸ்டலில் தங்கலைங்கிற மட்டும் நாங்கள் ஹாஸ்டல் பிடிக்கல, நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறோம். சரி, ஏதோ நடத்தி தான் கொண்டிருக்காங்க. ஏன்னா 3 மணி வரைக்கும் அவன் நிதானமாக தெளிவாக இருந்திருக்கான். எந்த குறைபாடு இல்லை. 3 to 5:30 ஏதோ நடந்திருக்கு. நாங்கள் அப்படி நடந்திருக்கும் போது உள்ளே யாரையும் அலோட் பண்ண நடந்தது பிறகு அதை போய் பார்க்கவோ அதை எதை செய்யறதுக்கோ யாரையுமே அலோட் பண்ணாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல்ல உழைஞ்சிருக்குது. அப்போ அந்த 2 மணி நேரம் 2-2.5 மணி நேரத்துக்குள்ளே தான் அங்கே ஏதோ நடந்திருக்கு. பையனை வந்து ஒரு கேப்டன் பொறுப்புக்கு வேற போட்டிருக்காங்க. அது பசங்களுக்கு நடந்ததா இல்லை ஹாஸ்டல் நிர்வாகத்தில் நடந்ததா, ப்ரீ கோட்டாவில், எனக்கு பல சந்தேகங்கள் ஏற்படுது எங்களுக்கு. ஓகே, அதாவது மாணவர்கள் மத்தியில் நடந்திருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பண்ணியிருக்கலாம், இல்லை ஹாஸ்டல் நிர்வாகத்திலேருந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டு, அவங்கள ஏதாவது நடந்திருக்கலாம். நடந்து இதெல்லாம் நடந்ததை மறைக்க ஏதோ ஒரு வகையில் உயிரிழப்பு போயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்கு தூக்கு போட்ட மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது அடித்தளத்தில் இருக்க படிக்காத மனுஷன் கூட அந்த இதை நம்ப மாட்டான். அந்த தூக்கு போட்டுக்கிறது அந்த பையனோட ஹைட்டில் இருக்க அந்த பையன், அந்த தூக்கு கட்டியிருக்கிறா அவன் ஹைட்டுக்கு மேலே இருக்கு. அதுலேருந்து சாகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எந்த புலன் விசாரணை பண்ணாலும் இதை நிற்கலாம். உண்மையாக மனசாட்சியாக அந்த காலேஜ் நடத்தக்கூடிய முதலாளியும் சரி, அங்கே படிக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களும் சரி, அங்கே படிக்க ஆசிரியர் யாராக இருந்தால் எல்லாரும் குழந்தைங்க வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் உசுறு ஒன்று தான். இது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்க முழுமையான புலன் விசாரணை செஞ்சு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த இன்னும் ஒரு தடவை இது போன்ற காலேஜில் மரணம் நடக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த காலேஜ் நிர்வாகமும் அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து, இன்னும் 2 பசங்க இருக்காங்க இங்கே, இந்த குடும்பம் நிலை குலைஞ்சு நிற்கிது. குடும்பத்தில் ஒன்றும் எந்த வருமானம் கிடையாது. அன்றாடம் காட்சி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு முழுக்க அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு இனிமேலும் அந்த காலேஜ் மூலமாக இந்த காலேஜில் தமிழ்நாட்டில் இல்லை எல்லா காலேஜுக்கும் எப்போது அந்த பையன் சொல்கிற மாதிரி எந்த நேரத்துலேயும் அந்த மாணவனை ஒவ்வொருத்தனும் வித்ட்ராவல் பண்ணக்கூடாது. அவனை எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிறது அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து கொடுமையின் காரணமாக பெரிய மனச்சுமையின் காரணமாக பல உயிர்கள் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முறையாக நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆதரவாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த குடும்பத்தில் உள்ள அந்த பையங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க அவங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட யாரால் அவன் கொலை செய்யப்பட்டானோ, யாரால் என்ன நடந்துச்சோ அவங்களுக்கு தண்டனை வேணும். அதே நேரத்தில் வாழ்வாதாரத்தை இந்த பசங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.